ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு என்னோடய அண்ணி வந்து வீடியோ அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி என்னோடய அண்ணி வந்து எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ஆக்சுவலாக அது இன்ஸ்டாகிராம் வீடியோ தான். ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு சம்மரில் வந்துட்டு போனி டெயில் வந்து போட்டால் முடி வந்து இங்கே படும்போது அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், உறுத்தும். அந்த மாதிரி நார்மலாக போனி டெயில் போடும்போது அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தாங்க அந்த போனி டெயிலையே. நம்ம அதை தான் வந்து இன்றைக்கி இப்போ எப்படி போட்டாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பட் இது வந்து லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஒத்து வருமானு கேட்டிங்கன்னா, நான் லாங் ஹேர் மீடியம் ஹேர் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் வந்து சிரமம்தான். பட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு முடியை வந்து அழகாக வந்து யூ ஷேப்பில் ஃபெதர் கட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து லுக் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். தென் வந்து இது எல்லா காஸ்டியூமுக்குமே வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் ஜீன்ஸ் போனாலும் சரி, ஒரு குர்த்தா போனாலும் சரி, ஒரு பிளாசோ அந்த மாதிரி ஒரு கூல் டைப்பான காஸ்டியூம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலுமே வந்து இது வந்து செட் ஆகும். வாங்க இப்போ எப்படி வந்து அந்த ஹேர் ஸ்டைல் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஹேர் பேண்ட் தேவைப்படும். என்கிட்ட வந்து பெருசு தான் இருக்குது, அதனால் நான் பெருசாகவே எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது குட்டியாக இருக்குது, உங்களோட ஹேர் டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெண்டுமே ஒரே இது தான், இது போட்டு இவ்வளோ பெருசாகிடுச்சு. ஸோ 2 பேண்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ வாங்க எப்படி போட. இப்போ வந்து நான் தலை வந்து ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஃபுல்லாக கோம் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா இப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாதி எடுக்கணும், அப்படி போட்டிருந்தாங்க. இப்போ இது இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து ஒரு ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஹை போனி மாதிரி போட்டுக்க போகிறோம். போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஒயிட் போனி மாதிரி போட்டாச்சு நம்ம. இப்போ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இந்த முன்னாடி இப்படி எடுத்து போட்டுட்டு இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெண்டு பார்ட்டிஷனாக இப்படி எடுத்துட்டு இந்த சென்டர் இதை வந்து இப்படி விட்டுட்டு இதை ரெண்டையும் இப்படி ஒன்று மேலே தூக்கிக்கோங்க. தென் இதை வந்து இப்படி மேலே தூக்கிக்கோங்க. மேலே தூக்கிட்டு இதை ஒரு ட்விஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இப்படி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, இப்படி போட்டுட்டு விட்டுருங்க. புஷ்